நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா yellow clock மோலோஸ்க்கு தான் வந்திருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணது உங்கள் கெட்ட நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, வந்தது தான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்காலஜிக்கல் மியூசியம்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா மோலோஸ் லிமோசோல் பேரனேட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா yellow clock மோலோஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எங்கன்னா இந்த கோஸ்டல் லைன்ஸ்லாம் லிமோசைலோட கோஸ்டல் லைனில் தான் இருக்குது. இங்கே சும்மா ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் ரெக்ரேஷனல் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. அது கூட இந்த மாதிரி நல்லா ஸ்கல்ப்சர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே லிமோசைலில் பார்த்தோம்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கண்டெய்னர் ஷிப்ஸை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஷிப்ஸ் இப்படி லைனாக நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நாங்கள் நைட்டு பார்க்கும்போது இது வந்து கசினோ இல்லைனா பார்ட்டி ஷிப் அந்த மாதிரி க்ரூஸ் அந்த மாதிரி நினச்சோம். பட் ஆனால் இது கண்டெய்னர் ஷிப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா ரெக்ரேஷனல் ஸ்பேசஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு இல்லை, ஜிம் ஐட்டம்ஸ் அதுங்களும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு ஒரு சிட்டி சென்டர் மாதிரின்னே சொல்லலாம். இங்கே தான் நிறையா ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ அதான் அவங்களால எவ்வளோ தூரம் டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. So come on. அங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கூழாங்கல் எப்படி முட்டை முட்டை மாதிரியே இருக்கு. ஈஸ்டருக்கு செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல எப்படி டெக் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கடலுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஆழத்துக்கு நம்ம போய் பார்க்குற மாதிரி. இன்னும் இவங்க இங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் இன்னும் ரிமூவ் பண்ணாமலே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது நைட் பார்க்கறதுக்கு ட்ரீ மாதிரியே இருக்கும் இந்த ஸ்கெல்டன். இங்கே நம்ம கடலுக்கு மேலே நடந்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா கீழே உங்களுக்கு அந்த கடல் சத்தம் கேட்கும்.
லிமோசோலுக்கு வந்துட்டோம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்த கடற்கரை ஓரத்தில் இவங்க வந்து அந்த வியூ பார்க்கறதுக்காக வச்சுருக்கிற இடம் தான் அது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே கடலுக்குள்ளே போய் நடந்து வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நைட்டு வந்து அலை இன்னும் பெருசாக வரும். அப்புறமேது இங்கேருந்தும் அலை வந்து அங்கே போய் பெருசாக அடிக்கிறது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா அவங்க எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா, இங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிடணும், இதே மாதிரி சேர் அங்கேயும் வச்சுருக்காங்க. நடுவில் இந்த ஃப்ரேம்ஸ் இங்கே உட்காந்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும், அவங்க இங்கே அங்கே உட்காந்து நம்மள ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம இதில் ஏறி ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டேன், இன்னொருத்தவங்க அங்கே போய் உட்காருவாங்க, தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ நம்ம இந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம்.